இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளை கர்த்தர் உங்களுக்கு ஆச்சரியமாய் மாற்றி தருவாராக. ஒரு தெய்வ மனிதன் தன்னுடைய புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தெரிந்த ஒரு மனிதனை பார்த்தேன், ரொம்ப பதற்றமாக இருந்தார். காரணம், தன் மகளுக்கு பிரசவ வலி வந்து விட்டது. அங்குமிங்குமாய் ஓடுகிறார், டாக்ஸி கேட்கிறார், யாரும் முன் வரவில்லை. அவரை குறுக்க நெருக்கமா எல்லாரும் ஓடுறாங்க மாதிரி தெரியுது. வாகனத்தில் வர்றவங்க எல்லாருமே கோபம் வருது அவருக்கு. கொஞ்ச நேரத்தில் நிதானத்தை இழந்து பதறிவிட்டார். ஏசாயா 28:16 வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசிக்கிறவன் பதறான். ஏன்னா பழைய காலத்தில் சொல்லியிருக்காங்க, பதறினால் சிதறுவாய், பதறிட்டா நீ சிதறிடுவாய். பதறி விடுகிறோம், ஐயோ எப்படி முடிஞ்சிருமோ, ஐயோ அப்படி முடிஞ்சிருமோ, இது இப்படி ஆயிருமோ, அப்படி ஆயிருமோ. பதற்ற வேண்டாம், விசுவாசிங்க, நீங்க பதற மாட்டீங்க. சரியா? சங்கீதம் 55:22 வாசிக்கிறோம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் அவர் தள்ளாட விட மாட்டார். 1 பேதுரு 5:7 வாசிக்கிறோம், அவர் உங்களை விசாரிக்கிறவன் அப்படின்னால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்க. அவர் உங்களை விசாரிக்கிறவர், குடும்பத்தை விசாரிக்கிறவர், உங்கள் பிள்ளைகளை விசாரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிறவர் கர்த்தர் இருக்கிறார். பாரத்தை அவர் மேல வச்சிருங்க, விசுவாசிங்க, பதற்றம் அடையாதுங்க. போத்து நல்ல கவனிங்க, ஒரு வாகனம் ஓட்டுறவங்க பதறிட்டா விபத்துக்குள்ளாயிரும். ஒரு மருத்துவர் ஆபரேஷன் பண்ணும்போது பதறிட்டா அது ஆபரேஷனா மாறாது, போஸ்ட்மார்டமா மாறிடும். அவங்க நிதானமா செய்யறாங்க, பதறல. ஆபத்தான சூழல் இருக்கிறவங்களையும் காப்பாற்றிடுறாங்க. நம்ம அரை நேரத்தில் பதறி விடுகிறோம். பதற்றத்தை குறைங்க, விசுவாசிக்கிறவன் பதறான். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளவிட மாட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவரான் அப்படின்னால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஜெபம் பண்ணலாமா? பதற்றமே வேண்டாம், நிதானமாய் செயல்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பதறினது போதும்பா, பதறி விசுவாசப்பட்டு கோபப்பட்டு எரிச்சல் அடைந்தது போதும். எல்லா பதற்றங்களும் மாறட்டும். கர்த்தர் மேல் பாரத்தை வைக்க உதவி செய்யும். நீரங்களை விசாரிக்கிற அர்த்தத்தோடு அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என் தேவன் யெகோவா ஈரே, எனக்கு அனுபவத்தோடு வாழ கிருபைதான். நல்ல விசுவாசத்தை கட்டளையிடும். இந்த நாளை உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக்கித்தார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு மாண்புடைய கிருபை உங்களை தாங்குவதாக. God bless you. Have a nice day.